இவங்க தான் வந்து மிஸ்டர் ராமச்சந்திரன் அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுவாங்களாமே சார். அவங்களோட அந்த நட்பு ஈக்குவேஷன் எப்படி இருந்தது சார்? அது ஒரு படப்பிடிப்பில் தான் எம்ஜிஆர் கூட நடிப்பாங்க. நடிக்கும் போது தான் அவர் கையை பார்த்துட்டு சொல்லுவாங்க, மிஸ்டர் ராமச்சந்திரன் உங்களுக்கு வந்து நீங்கள் பெரிய அளவில் அமோகமாக வருவீங்கன்னு. அதே மாதிரி எம்ஜிஆர் ஒருத்தவங்களை பார்த்து சொல்லியிருக்காரு ஒரு நடிகைக்கு. அது வேணால் சஸ்பென்ஸில் வைக்கிறோம், யாராவது தான் சொல்லிட்டோம். நாடோடி மன்னனே ஒரு மாதிரியான இதுங்க. பாதி வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். சரோஜாதேவி வர்றதுக்கு அப்புறம் இன்ட்ரோவில் தான் சரோஜாதேவி வருவாங்க. அதுக்கப்புறம் கலரில் மாறும். பயங்கர டேலண்ட் இல்லை சார் அவங்களுக்கு. ஸ்டுடியோ ஓன் பண்ண முதல் லேடி அவங்க தான். 3 லாங்குவேஜஸில் படம் டைரக்ட் பண்ண டைரக்டரும் அவங்க தான் அப்படிங்கிறாங்க, பெண் டைரக்டர். எம்ஜிஆர் பானுமதிக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பாருன்னா, அவங்க வந்தாங்கன்னா எந்திரிச்சு நின்று தான் வரவேற்பாராம். அவ்வளோ பெரிய ஈரவான பிறகும் அவங்க இந்த இதில் இயலிசை நாடகம் பண்ணுறதுலாம் இருந்தாங்க. அப்போ முதலமைச்சராக இருக்கார் போல. அவர் ஏதோ ஒரு கோரிக்கைக்காக போகும்போது எஞ்சி நின்றுட்டாராம். ஒன்று தெரியுமா, அலிபாபா 47 ஏற்கனவே வந்துருச்சு. 41 ஒரு அலிபாபா 41 எம்ஜிஆர் நடிச்சு காமிச்சிட்டு இருப்பார். ஒரு எம்ஜிஆர் அந்த இது முடிஞ்சோன்னே ஒரு சிரிப்பு இருக்கும் எம்ஜிஆருக்கு. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கூப்பிட்டு அதே தொகையை மறுபடியும் கொடுக்குறாரு. எதுக்கு? முதல்ல கொடுத்தது நீ கஷ்டப்படுற கர்ப்பிணியாக இருக்கேன்னு சொல்லி அதுக்குமா. 2வது கொடுத்தது உன்னுடைய நரிப்பு திறமை மிக்கலாம். தயவு செய்து அந்த வயிற்றுல வச்சிருக்க அந்த துணி எடுத்துகிட்டு போகும். Oh my God. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முத்தலீப் சார் வணக்கம். வணக்கம். நீங்க சொன்ன மாதிரி நிறைய நேயர்கள் வந்து பானுமதி அம்மா தான் அது அப்படின்றது அழகா. இன்னொன்று நான் சொன்னது நான் என் பிறந்தேன் அந்த செக் மேட்டர் சொல்லு. அது வேற படம். அது வந்து இது நினைத்தது முடிப்போம். எல்லாம் ஒரே மாதிரி குழப்பம் நமக்கு. பல விடயங்கள் பேசுறோம் இல்ல சார். எல்லா படத்துலயும் எம்ஜிஆர் கொடுக்குறாரு. அது வேற குழப்பம். சரி, இப்ப நம்ம எம்ஜிஆரோட நட்புக்கள்ல இன்னும் யாரை பத்தி எல்லாம் பேச போறோம் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி பானுமதி அம்மா நேயர்கள் சொன்னதால பானுமதி அம்மா பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சார். எனக்கு தெரிஞ்சு பானுமதி வாழ்ந்த காலத்திலேயே பானுமதியுடைய அந்த ஸ்டைல், வே ஆஃப் ஸ்டைலை பின்பற்றினா 2 நடிகைகள் தான் சொல்லுவேன். ஒன்று சௌகார் ஜானகி, இன்னொன்று ஜெயலலிதா. ஆனா அந்த அம்மாவை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசி இருக்காங்க சார் நிறைய இடங்கள்ல. ஒரு அஷ்டாவதானி அண்ட் அவங்க வந்து ஒரு டோன்ட் கேர் மாஸ்டர் மாதிரி இருப்பாங்களாமே சார். இன்னொன்று அவங்களுடைய நடிப்பு பார்த்துருக்கீங்களா, ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அண்ட் போல்டா இருக்கும். கேமரா முன்னாடி இருக்கிற மாதிரியே இருக்காது. அந்த பேச்சு செயலாம் நம்ம வீட்டில் ஒரு பெரியம்மா, ஒரு சித்தி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். எம்ஜிஆர் பானுமதி தான் பெரிய ஹிட்டு, பிரபலமான ஜோடி இல்லை சார். ஜெயலலிதா, சரோஜாதேவி ஜெயலலிதாவுக்கு முன்னாடி பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னா பானுமதி எம்ஜிஆர் ஜோடி தான். வயிற்று கோளாறு இல்லாட்டி மூளை கோளாறு இல்ல என் மனசு கோளாறு தான். அதனால் சிவாஜி கணேசனே ஒரு தடவை ஒரு பாடல் காட்சி எம்ஜிஆர் படத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் நம்ம படத்தில் நடிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு படம் நடிச்சிருப்பாங்க 2 பேரும் கணவன் மனைவியாக, சிரிச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு வசனம் ஒன்று பேசுவார். அது நல்லாயிருக்கும் அந்த படம். சரியாக எனக்கு அது பேர் ஞாபகம் இல்லை, யாராவது சொல்லுவாங்க கமெண்ட்ஸில். அந்த மாதிரி வந்து அவங்க அந்த அளவுக்கு யதார்த்தம். அதாவது சினிமாவில் கண்ணாலா அத்தான் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்த காலத்தில் ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணவங்கள இவங்க ஒரு ஆள், முக்கியமான ஆள். இன்னொன்று ஹீரோயின் ஓரியன்ட், அந்த அந்த ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அந்த மாதிரி இவங்களே மாற்றிக்குவாங்க. அந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எம்ஜிஆர் கூட நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இன்னொன்று அவங்களே சொல்லியிருக்காங்க, எனக்கு டான்ஸோட கத்தி சண்டை ரொம்ப பிடிக்கும். கத்தி சண்டை ஒரு ஏதோ படத்துக்காக தெலுங்கு படத்துக்கு கற்றுக்கிட்டேன், எனக்கு அது பிடிக்கும். அது எம்ஜிஆர் கூட ஒரு படத்தில் கத்தி சண்டை பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப இது. அவங்க படத்துலேயே ரொம்ப பேசப்பட்ட படம்னா அன்னை. ஒரு தாயா தங்கச்சி பையனை தத்து எடுத்திருப்பாங்க. ஆனால் அவனுக்கு தெரியாமல் இவங்க தான் அம்மான்ற மாதிரி வளர்த்துருப்பாங்க. தங்கச்சியா நடிச்சது இவங்களா, சௌகார் ஜானகி. 2மே எங்கள் மோதம். அதில் அவருக்கு வந்து இந்த அடிபட்டுரும், சிகிச்சைக்காக அடிபட்டு இவங்க கார்லேயே விழுந்து அடிபட்டுருவாங்க. யார் பையன் கார்லையே. அவங்க இன்னொரு வீடு ஒன்று இருக்கும், அந்த வீட்டில் கொண்டு போய் வச்சு பாதுகாக்க இந்த அம்மா போய் பார்த்தோன்னா இவங்களுக்கு ரொம்ப பதட்டமாயிடும். இதுதான் பையன் தெரிஞ்சு அவன் இது பண்ணும்பொழுது அந்த ஒரு ஒரு பொறாமை உணர்ச்சியும் ஒரு அந்த அந்த இதையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அவங்க நடிக்கிறது. அது அந்த அன்னை என்பவள் இன்னொன்று சொந்த குரலில் பாடுவாங்கல்ல, அது அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த எம்ஜிஆர் கூடயே அந்த இந்த பாட்டெலாம் இருக்கும் பாருங்க. அந்த
அலிபாபாவை 40 திருடர்கள். அது அந்த மாதிரி இதெல்லாம். இந்த மாசிலா உண்மை காதலி அந்த ஆமா. பாட்டு தானே சார்? அப்போ அந்த மாதிரி இதில் வந்து இவங்க அந்த அன்னை என்பவள் நீதானா அன்னைக்கு பெரிய ஃபேமஸான படம் அது. அந்த 62களில் ஒவ்வொரு குடும்பமும் பல தடவை பார்த்த படம். முக்கியமாக சந்திரபாபுடைய காமெடிக்காகவே அந்த ஒரு இது கூட ஜெயிச்சிருவார். புத்தி உள்ள மனிதன் எல்லாம் அந்த பாட்டு தான் நினைக்கிறேன். சந்திரபாபுக்கு ஒரு பாட்டு இருக்கும் அதில் அந்த வீட்டுக்குள்ளே பெருச்சாலி காமெடி ஒன்று இருக்கும். அந்த மாதிரி அதில் பானுமதியுடைய நடிப்பு வேறு லெவலில். அதுக்கப்புறம் எவ்வளோ படங்கள் அவங்க சிவாஜி கூட நடித்தது ரொம்ப ஈக்குவலாக 2 பேரும் போட்டி போட்டு நடித்ததெல்லாம் இருக்குது. சார் இதுல எம்ஜிஆர் பானுமதி அவர்கள்னு பார்க்கும்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் பாப்புலரா இருந்த சமயத்துல கூட இவங்க தான் வந்து மிஸ்டர் ராமச்சந்திரன் அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுவாங்களாமே சார். அவங்களோட அந்த நட்பு ஈக்குவேஷன் எப்படி இருந்தது சார்? எம்ஜிஆர் காலத்துலேயே அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பெரும் பணக்காரர். அவங்க கணவர் ஸ்டுடியோ வச்சுருந்தாங்க. சொந்தமாக படம் எடுத்தவங்க. தேவைப்பட்ட படங்களை மட்டும்தான் நடிப்பாங்க. சீக்கிரத்தில் அவங்கள்ட்ட சம்மதம் வாங்க முடியாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தது. சொந்த குரலில் பாடுறதுன்றது ஒரு பெரிய அவங்களுக்கு பாசிட்டிவ். இன்னொன்று ஒரு போல்டான லேடி. சண்டை காட்சியில் நடிப்பாங்க. இது எல்லாம் இருக்கும்போது எம்ஜிஆர் கூட நடிக்கிறதுன்றது வந்து எம்ஜிஆர் அப்போ வளர்ந்து வரும் இளம் நடிகர். அந்த மரியாதையெல்லாம் அவர் கொடுத்துருக்காங்க பயங்கரமாக. அந்த ஒரு இது அதில் தான் ஒன்று நான் சொன்னது. எம்ஜிஆருடைய அந்த கையை பார்த்துட்டு அது நீங்க சரியா சொல்லல சார். டீடைல்டா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது ஒரு படப்பிடிப்பில் தான் எம்ஜிஆர் கூட நடிப்பாங்க. நடிக்கும்போது தான் அவர் கையை பார்த்துட்டு சொல்லுவாங்க, மிஸ்டர் ராமச்சந்திரன் உங்களுக்கு வந்து நீங்கள் பெரிய அளவில் அமோகமாக வருவீங்கன்னு. ஏங்க நீங்கள் வேறு, நானே இப்போ தான் இது பண்ணிகிட்டு இருக்கேன்னா அதெல்லாம் இல்லை, எனக்கு ஓரளவு பார்க்க தெரியும், நீங்கள் அமோகமாக வருவீங்கன்னு. அதே மாதிரி எம்ஜிஆர் ஒருத்தவங்களை பார்த்து சொல்லியிருக்காரு ஒரு நடிகைக்கு. அது வேணால் சஸ்பென்ஸில் வைக்கிறோம், யாராவது தான் சொல்லிட்டோம். எம்ஜிஆர் சொன்ன ஜோசியம் பழிச்சது. சரோஜா தேவியா? அதே விட அவன் வாசகர் சொல்லிட்டானா, அடுத்த வாரம் பேசுவோமா இதை பத்தி? சரி. அப்போ எம்ஜிஆர் சொன்ன அந்த ஜோசியம் பழிச்சுது. அதெல்லாம் சும்மா ஒரு எனக்கும் கைரேகை பார்க்க தெரியும் எம்ஜிஆர் பார்த்து சொன்னாருன்னு வாங்க. எம்ஜிஆர் பானுமதிக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பாருன்னா, அவங்க வந்தாங்கன்னா எந்திரிச்சு நின்று தான் வரவேற்பாராம். அவ்வளோ பெரிய ஹீரோவான பிறகும் அவங்க இந்த இதில் இயலிசை நாடகம் பண்ணுறதுலாம் இருந்தாங்க. அப்போ முதலமைச்சராக இருக்கார் போல அவருக்கு. ஏதோ ஒரு கோரிக்கைக்காக போகும்போது எஞ்சி நின்றுட்டாராம். அப்புறம் மியூசிக் காலேஜ் பிரின்சிபலா ஆக்கிட்டாரு சார் அவங்கள. அந்த மரியாதை இது. அதே மாதிரி ஏதோ ஒரு இசை கச்சேரி ஏதோ பண்ண சொல்லிக்கிறப்ப நான் எங்கே அதுன்னா நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. அவங்க வந்து எம்ஜிஆரை பற்றி எல்லாரும் சொல்கிறது அதே தான். எம்ஜிஆர் வந்து அந்தளவுக்கு ஒரு நட்புக்கு மரியாதை கொடுப்பாரு. அந்தளவுக்கு ஒரு பழசை மறக்காத ஒரு கொஞ்சம் கூட அந்த அப்போ எனக்கு என்ன மரியாதை கொடுத்தாரோ அவர் முதல்வர் ஆன பிறகும் அவர் அந்த இதை கொஞ்சம் கூட குறைச்சிக்கல. பல விஷயங்களில் அவர் என்னுடைய ஆலோசனைலாம் கேட்டிருக்காரு, பண்ணியிருக்காரு அப்படின்றது அவங்க. அப்போ ஒரு அழகான நட்பு பானுமதி மேலே அவருக்கு இருந்திருக்குது. மரியாதை, அது நட்பு, அது அப்படியே அவர் கடைசி காலம் வரைக்கும் தொடர்ந்து. சரி, எந்த படங்கள்ல வந்து அவங்க 2 பேரும் இணைந்து பல படங்கள் நடிச்சிருக்காங்கல்ல? மலைக்கல்லன், அப்புறமா அலிபாபாவும் 40 திருடர்களும், அப்புறம் இன்னும் 2-3 படம் ஏதோ நிறைய இருக்கு. ஸோ அதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் சார்? ஏதாவது ஒரு காட்சி நீங்க விவரிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அலிபாபா 40 திருடர்கள் தான். ஆனா அதுல பெரும்பாலும் எம்ஜிஆர் நடிக்கலன்னு வாங்க. ஏன்னா கொஞ்சம் கால்ஷீட் பிரச்சனை வந்தோன்னா அவர் வாசன் வந்து டூப் போட்டு எடுத்தாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த படத்தில் 2 பேருக்கும் இருக்கிற அந்த ஒரு இது அடிக்கடி கோபம் அந்த இது இருக்கும். அந்த மாசிலா உண்மை காதல் அந்த பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அதில் கடைசி சீனில் திடீர்னு அந்த சீன் தான் ரொம்ப இதாக இருக்கும். எம்ஜிஆரை விட ஹீரோயினுக்கு தான் அந்த இது ரோல் நல்லாயிருக்கும். உனக்கு தெரியுமா, அலிபாபா 40 திருடர்களும் ஏற்கனவே வந்துருச்சு. 41ல் ஒரு அலிபாபா 41 தெரியாது. நடிச்ச ஹீரோ யார் தெரியுமா? யாரு? NS கிருஷ்ணன். ஓ அப்படியா? TM மதுரன் தான் ஜோடி. 41ல் வந்து ஓடி இருக்குது. ஓகே, அதே மாதிரி தான் கதை. அலிபாபா 42 அதான் கதை. அது அரேபிய கதை, மாற்றவும் இல்லை, எதுவும் கிடையாது. அலிபாபா இவரு ஹீரோ, காசிம் அவங்க அண்ணன். இந்த திருடன் வந்து 40 திருடர்கள். அவங்க அந்த கொகையை ஒரு இது அண்டாக்கா கசம் திறந்து விடு சீசே அன்னைக்கு என்ன சொன்னாங்க தெரியல. சொன்ன உடனே பாருங்க அந்த படத்துலலாம் அந்த அடிமைகள் வந்து அப்படியே வீல் சுத்துவாங்க. எம்ஜிஆர் பார்த்திருக்கேன் சார், பழசு தெரியாது, நீங்க சொல்லிதான் தெரியும். NS கிருஷ்ணன் நடிச்சது 41ல் வந்துருது. இது எம்ஜிஆர் வந்து 54. அண்டாக்கா கசம் அபூகா ஹுக்கும் திறந்திடு சீசே. அப்போ இந்த படத்துல வந்து அந்த
வில்லன் எம்ஜிஆரை கண்டுபிடிச்சிருவான். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த படம். எப்படின்னா அண்ணன் இதை கேட்டுட்டு காசிம் எம்ஜி சக்கரபாணி எம்ஜிஆரோட அண்ணன் தான் அந்த ரோல் நடிச்சிருப்பார், அண்ணனாவை நடிச்சிருப்பார். அவரு உள்ளே போய் எடுத்துருவார், அந்த இதை மறந்துடுவார், அண்டாக்கா கசம்ன்றதை. அதான் அந்த வசனம் பெரிய ஃபேமஸான வசனம், பொன்னை வேண்டுமானாலும் தருகிறேன், பொருளை வேண்டுமானாலும் தருகிறேன், திறந்துடு சீசே அப்படி இப்படின்னுவார். மறந்துட்டு உள்ளே மாட்டிப்பாப்பில் கழுத்தை வெட்டி தொங்க விட்ருவானுங்க. எம்ஜிஆர் அந்த பாடியை மறுபடியும் உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்துடுவார். எடுத்துகிட்டு வந்து தைக்கிறதுக்கு தான் தங்கவேலை கூப்பிட்டு தைக்க சொல்லுவாங்க. அது அவர் ஒரு அந்த கண்டசாலான்னு நினைக்கிறேன், அது பாடினது யாருன்னு தெரியல. உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டு வந்து மீம்ஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். கையில ஒரு இது வச்சிருப்பாரு, போலாமான்னு கேட்டு போவாப்ல. அந்த இது தச்சதுன்னா தச்சுட்டாங்க, யார் தச்சானா இவன் தான் தைக்கிறவனு நான் தங்கவேலை பிடிச்சி தங்கவேலை கூப்பிட்டு போய் இது பண்ணி அதுக்கப்புறம் எம்ஜிஆரை கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சி ரொம்ப விருந்தாளிகள் மாதிரி வருவாங்க. அதில் பானுமதி இவங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டு தான் 40 இது பேரல் செஞ்சு அந்த மாளிகை மேலே இருக்கிற கீழே இது இருக்கும் பள்ளம், அந்த அருவி மேலே ஒரு மாளிகை இருக்கும், அங்கே வச்சு அந்த பாட்டு ஒரு பாட்டு ஒன்று வரும். முதல் பாட்டு அழகான பொண்ணுனா, இது ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், பானுமதி பாடுற பாட்டு. பாடிட்டு அவங்க தட்டும் போது அந்த இவங்க பேரலில் தான் மறைஞ்சு வந்திருப்பாங்க, அந்த பேரலை பிடிச்சி தள்ளி ஒன்று ஒன்றா தள்ளிட்டே இருப்பாங்க. கடைசியில் எம்ஜிஆருக்கும் வீரப்பாக்க சண்டை நடக்கும். அந்த அந்த படத்தில் பானுமதியுடைய இது வந்து எம்ஜிஆரோட அவங்களுக்கு தான் மெயின் ரோல்ன்ற மாதிரி இருக்கும், எம்ஜிஆரை காப்பாற்றுற மாதிரி. அது நல்ல ரோல், நல்ல இது. அதே மாதிரி தாய்க்கு பின் தாரம்ல கூட அவங்க நடிச்சிருப்பாங்கல்ல சார். தாய்க்கு பின் தாரம் தான் தேவருடைய இது. ஏதோ எம்ஜிஆருக்காக தேவர் போய் கேட்டாருன்னு சொன்னாங்க. தேவருக்கு பயம், அவ்வளோ பெரிய ஹீரோயின், நம்ம இப்போ தான் வந்திருக்கோம், ஸ்டண்ட்டு மேனாக இருந்து ஒரு தயாரிப்பாளர் ஆகிறோன்றது. அந்த படமும் சூப்பர். அதில் தான் ஒரு பாட்டு ஒன்று வரும், 2 பேரும் இணைஞ்சு பாடுற மாதிரி, காடு விளைஞ்சென்ன மச்சான்னு நினைக்கிறேன், அந்த பாட்டு தான் நினைக்கிறேன், தெரியல. நாளை போட போகிறோம் சட்டம், பொதுவில் நன்மை விளைந்திருந்துட்டோம் அப்படின்னு. அது ஒன்று. இன்னொரு படம் இது மதுரை வீரன் கூட, தூங்காதே தம்பி தூங்காதேன்னு பாட்டு வரும்ல, அதுலேயும் இவங்க ஜெயிலில் 2 பேருமே ஜெயிலில் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் அந்த பாட்டு பாடுவார். அதை கேட்டுட்டு அப்புறம் வெளியில் வந்து 2 பேரும் அப்படியே இது பண்ணுவாங்க அந்த மாதிரி. அதனால் அவங்க பண்ண ரோல்லாம் பார்த்தீங்கன்னா கெத்தான ரோலாக இருக்கும். ஆனா நாடோடி மன்னன்ல மாத்திரம் ஒரு சின்ன ரோல் மாதிரி வந்துட்டு போயிடுவாங்களோ சார்? ஆமாம், அதில் ஏதோ அவங்களுக்குள்ள பிணக்க வந்தது, பிரச்சனை வந்ததுனாங்க. அது நாடோடி மன்னனே ஒரு மாதிரியான இதுங்க, பாதி வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். சரோஜாதேவி வர்றதுக்கு அப்புறம் இன்ட்ரோவில் தான் சரோஜாதேவி வருவாங்க, அதுக்கப்புறம் கலரில் மாறும். இந்த படமே ஒரு மாதிரி இது எம்ஜிஆருக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டு, வேறு லெவலில் எம்ஜிஆருக்கு பண்ணி கொடுத்த படம். சரி, இப்போ பானுமதி அம்மா பற்றி பல விஷயங்கள் பேசணும். எம்ஜிஆர் அவர்களும் வந்து அதிகப்படியான மரியாதை வச்சுருந்தாரு, அதே மாதிரி ஜெயலலிதாவும் அவங்க மேலே மரியாதை வச்சுருந்ததா நீங்கள் சொன்னீங்க. அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி லேடியாக இருந்தாங்கன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பயங்கர டேலண்ட் இல்லை சார் அவங்களுக்கு. ஸ்டுடியோ ஓன் பண்ண முதல் லேடி அவங்க தான். 3 லாங்குவேஜஸில் படம் டைரக்ட் பண்ண டைரக்டரும் அவங்க தான் அப்படிங்கிறாங்க, பெண் டைரக்டர். எல்லா விதமான இதுவும் பெரும்பாலும் அவனோட சினிமாவை பற்றி ரொம்ப ஒரு இந்த நடிக்கணும் அப்படி இப்படின்லாம் அது கிடையாது, இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆள் கிடையாது. ஆனாலும் யாராவது கேட்டு இது பண்ணால் நடிக்கிறேன். ஆனால் கண்டிஷன் பயங்கரமாக போடுவாங்களே சார், க்ளோஸ்னஸ் இருக்கக்கூடாது, ஹீரோ கிட்ட ரொம்ப நெருக்கிலாம் என்ன சொன்னீங்க, இன்டீசென்ட்டாலாம் ஏதாவது இருந்தால் நடிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. பிற்காலத்தில் நதியா அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மேபி அந்த அத்தாரிட்டி கூட அவங்க மேலே எம்ஜிஆருக்கு ஒரு தனி மரியாதை வர்றதுக்கு காரணமாக இருந்திருக்கலாம்ல சார். அடிமைத்தனமாக இருக்கிறவங்க மத்தியில் ஒருத்தர் நிமிர்ந்து நிற்கிறாங்கன்னா ஒரு இது வரும். ஏன் ஜெயலலிதா கிட்ட எம்ஜிஆருக்கு ஒரு இது ஈர்ப்பு வந்ததுன்னா, மற்ற நடிகைகளை விட ஏதோ ஒரு தனித்தன்மை இருந்தது. இந்த லக்ஷ்மி கூட சொல்லுவாங்க, எல்லாரும் நடிச்சுட்டு செட்டில் அரட்டை அடிச்சுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க, இவங்க அந்த ஷாட் முடிஞ்சோன்னா போய் ஒரு புக் எடுத்துகிட்டு உட்காந்துருவாங்க. ஒரு இது கூட சொல்லுவாங்க, இந்த தைரியமாக சொல் நீ 100வது படம் ஒளிவிளக்கில் அந்த ஷூட்டு முடிஞ்சோன்னா தைரியமாக சொல் நீ மனிதன் தானான, அது வந்து ரொம்ப எம்ஜிஆரில் 4-5 எம்ஜிஆர் வருவாங்க. ஒரு எம்ஜிஆர் வந்து பிரிஞ்சு போய் இன்னொரு எம்ஜிஆரை மது வந்து வச்சுருவாங்க. அப்போ அந்த பாட்டு எம்ஜிஆர் உடைய மனசாட்சி வெளியில் வந்து நீ மனுஷன் தானா நீன்னு பாடும். மானை போல் மானம் என்றாய், நடையில் மத யானை நீயே என்றால், வேங்கை போல் வீரம் என்றாய், மதுவால் விலங்கினும் கீழாய் நின்றாய்ன்னு அந்த வரிகள் வரும். எவ்வளோ கேவலமாயிட்ட பாருங்க, இவ்வளோ சொல்கிறாங்க அவனை பற்றி. அவருக்கே தெரியாமல் குடிக்க வச்சுருவாங்க, அப்படிதானே சார்? ஒரு இது ஸ்டார் மாதிரி ஏதோ ஒன்று காமிச்சு எம்ஜிஆர் மயங்க வச்சு குடிக்க வச்சுருவாங்க. அசோகன் பண்ணுவார். அப்போ அந்த பாட்டில் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக எடுத்த பாட்டில் அது
திடீர்னு மேலே இருந்து பாடுவார், திடீர்னு லைட் போஸ்ட்டுக்கு மேலே இருந்து பாடுவார். அந்த மாதிரிலாம் வரும் அந்த காட்சிகள். அதை வந்து எடுத்தோன்னே ரஷ் போட்டு பார்த்து இது நல்லா வந்திருக்குதான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் ரொம்ப டயர்டாகிடுவாராம். நான் போகிறேன் பார்த்துட்டு இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்போ அவருடைய பையன், வாசனுடைய பையன், இந்த சிரித்து வாழ வேண்டும் படத்தை கூட இயக்குனார், பாலசுப்ரமணியன் நினைக்கிறேன். சரி, அந்த பாலசுப்ரமணியமா விகடன் குரூப் ஹெட் பண்ணாரு? அவர் தான். சரி. அப்போ அவர் வந்து எம்ஜிஆர் போயிட்டார். இவர் உட்காந்து பார்த்துட்டு அந்த இது எப்படி ரஷ் ஓடிட்டு இருக்கோம், அந்த இருட்டில் தானே பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாம் முடிச்சுட்டு உடனே சொல்கிறான் எம்ஜிஆருக்கு நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாரு. உடனே அவர் கை தோலில் விழுமா, நானும் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு. அவர் போனாலும் அவருக்கு மனசு வரல, அவ்வளோ டயர்ட்லேயும் சரி வந்துட்டு அவர் சரி எல்லாம் ஆர்வமாக பார்த்துருக்காருன்னு பின்னாடி இருந்து அவர் அப்படியே அந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். எம்ஜிஆர் அதில் அனுமதிக்க மாட்டார். அதுதாங்க எம்ஜிஆர். மற்றவங்களாம் டைரக்டரோட நடிகராக இருக்கிறார். உட்காந்து இப்போ வரப்போகிற அரசியலுக்குன்னா அந்த ஒரு படத்துக்கு முந்தின படத்தில் போதை மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறார். எம்ஜிஆர் கொஞ்சம் கூட அந்த ஒரு சின்ன சீன் கூட, அதாவது அவரை தப்பாக ஒரு ஆங்கிள் கூட தப்பாக காமிச்சிடக்கூடாது, அதில் ரொம்ப உறுதியாக இருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில உலக சுற்றுவாளி பண்ண நேற்று கூட பார்த்துருந்தேன், அந்த பாட்டில் எம்ஜிஆர் அந்த ஒரு வரி முடிஞ்சோன்னா அப்படின்னு வர அது கட் ஆகிடும். அந்த இதை மட்டும் காமிப்பாங்க, லைட்டை காமிப்பாங்க, வரிகள் பாட்டு வரிகள் ஓடிட்டு இருக்கும். என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு ஆங்கிள் மிஸ் ஆகிருக்குது, அதுக்கு மிஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் எடிட்டிங் வந்து எம்ஜிஆருக்கு கை வந்த கலை. சார், நீலகண்டன் ஒரு டைரக்டரோட அவரு என்ன பிரச்சனை ஆச்சுன்னா கோணம் இதே மாதிரி ஒரு கோணத்துல தான் பிரச்சனை ஆச்சு. நீலகண்டன் கூடயும் டெக்னிக்கல் இஷ்யூல மோதும் போது தான் அப்புறம் எம்ஜிஆர் பத்தி புரிஞ்சுக்கிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஷிப் வரும். அதுக்கப்புறம் அதிக படங்களை எம்ஜிஆருக்கு இயக்குனர் அவர் தான், டெக்னிக்கல் அட்வைசரும் அவர் தான். அதாவது அவர் எம்ஜிஆர் வைக்க சொன்ன கேமரா கோணத்துல வந்து இவர் நான் டைரக்டரா அவர் டைரக்டரா அது எப்படின்னு கோச்சிட்டு போயிடுறாருல்ல சார். அப்புறம் அந்த சக்கரவர்த்தி திருமகள்ல அந்த காட்சிக்கு எம்ஜிஆர் வராரு, நல்லா இருக்கு செட்டு, அருமையா இருக்கு, கேமரா எப்படி வச்சிங்கன்னா அந்த செட்டுடைய அழகு எப்படி தெரியும், இந்தந்த இடத்துல வைங்க அப்படின்ட்டு போய் மேக்கப் வச்சுட்டு கூப்பிடுங்கன்ட்டு போயிடுவார். இவருக்கு என்னென்னா 57 எம்ஜிஆர் நான் பெரிய ஆளா அப்படின்ற ஒரு இது இருக்கும் டைரக்டர். ஏன்னா அவர் டைரக்டர் நான் டைரக்டரா, அவர் இஷ்டத்துக்கு கேமரா கொண்டு மாத்துறாரு, அவரை போய் கூப்பிடுங்க அப்படின்னு. யாரை? எம்ஜிஆரை கூப்பிடுங்கன்னு. அவர் உதவியாளர் போய் சொன்னோன்னா எனக்கு என்ன இருக்குது, எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த காட்சிக்கு இந்த மாதிரி கோணங்கள் வச்சா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, காட்சிகள் நல்லா இருக்கிறதுனால அரங்க அமைப்பு மற்றும் ஒளிப்பதிவு எம்ஜிஆர்னு ஒன்றும் பேர் வாங்க போகிறதில்ல, அந்த பேரும் டைரக்டர் தான் போகுது, இது மாற்றுறதுனால வர லேட் ஆகுது அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் இருந்து நடிச்சு கொடுத்துட்டு போகிறேன், ஒரு காட்சி நல்லா வரணுன்றது தான் நான் சொன்னேன்னு போய் சொல்லுங்க அவர்கிட்ட அப்படின்னு. அது சொன்னோன்னா அவர் அப்புறமா அவர் புரிஞ்சுக்காருன்னா என்ன, எம்ஜிஆர் அப்புறம் கூடுதல் ஆகுறது டைம் எல்லாம் இருந்து நடிச்சு கொடுத்துட்டு போவார். அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர்னா என்னன்னு இவருக்கு தெரிய ஆரம்பிக்கும். 2 பேரும் பயங்கர க்ளோஸ் ஆயிடுறாங்கல்ல. க்ளோஸ் ஆகி அதிக படங்களை எம்ஜிஆர் படங்களை இயக்குனவர்னு சொல்லிட்டு சக்கரவர்த்தி திருமகள்லேருந்து 76 57 இருந்து 76 நீதிக்கு தலைவனுங்க வரைக்கும் அவர் தான் பல படங்கள் டைரக்டர். ஆல்மோஸ்ட் எம்ஜிஆரோட கடைசி திரையுலக காலம் வரைக்கும் உலக சுற்றுவாளி எம்ஜிஆர் தானே டைரக்ஷனு, டெக்னிக்கல் அட்வைசர் வந்து பா. நீலகண்டன். அதில் பார்த்தீங்கன்னா நீதிக்கு தலைவனுங்க, நினைத்ததை முடிப்பவன், நேற்று இன்று நாளை, ராமன் தேடி சீதை, சங்கே முழங்கு, ஒருத்தாய் மக்கள், நீரும் நெருப்பும், குமரி கோட்டம், எண்ணன், மாட்டுக்கார வேலன், கணவன், கண்ணனன் காதலன், திருடாதே எம்ஜிஆருடைய ஐகானிக் பிக்சரில் ஒன்று திருடாதே, எம்ஜிஆருடைய வாழ்க்கையை திசை திருப்பி விட்ட படத்தில் ஒன்று திருடாதே, முக்கியமாக மாட்டுக்கார வேலன் சூப்பர் டூப்பர் ஹிட். அது 2 எம்ஜிஆர். வழக்கமாக வர அந்த கிராமத்து கதை தான், பாதிக்கப்பட்டு வர ஒரு அதுன்னு. அதில் ஒரு இந்த பாடல் இருக்குல்ல, ஒரு பக்கம் பார்க்கிறார், அது அந்த காலத்தில் ரொம்ப ஒரு இது, ஒரு ஒரு காதலன் தன்னுடைய நண்பர்கிட்ட தன்னுடைய காதலியை பற்றி சொல்கிறது. காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறா, கம்பி போட்ட ஜன்னத்திலே கன்னத்தை தேய்க்கிறா, கறந்த பாலை நான் கொடுத்தா கையை தொட்டு வாங்குறா, கை விரல் பட்டதிலே பால் சொம்பு குலுங்குது, கையை இழுத்துக்கிட்டு பாலோடு ஒதுங்குது, ஒன்றை போல எண்ணி என்கிட்ட மயங்குது. அந்த எம்ஜிஆர் நினச்சி தான் பழகுவாங்க. அந்த வரிகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். எம்ஜிஆர் நடிச்சு காமிச்சிட்டு இருப்பார் ஒரு எம்ஜிஆர். அந்த இது முடிஞ்சோன்னா ஒரு சிரிப்பு இருக்கும் எம்ஜிஆருக்கு, மிஸ் பண்ணாம பாருங்க. அது பார்த்திருக்கேன் சார், முகத்தை மூடி கொண்டு மெதுவா சிரிக்கிறான்னு வரும். இல்ல அதுக்காக முடிச்சவொன்னா பாட்டு முடிச்சோன்னா அந்த எம்ஜிஆர் சிரிப்பாரு. சிரிச்சவொன்னா தான் பாட்டே முடியும். அவ்வளோ அழகா இருக்கும் அந்த சிரிப்பு. எம்ஜிஆருடைய அந்த சிரிப்பு வந்து பல படங்கள்ல இருக்கும், அவ்வளோ ஒரு அழகா இருக்கும். எப்படி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடல்கள் நடுவில் ஒரு சிரிப்பு சிரிப்பாரு, எல்லாரும் ரசிப்படலாம், அந்த மாதிரி ஒரு சிரிப்பு இருக்கும் அந்த பாட்டில். அப்போ அது வந்து அவ்வளோ ஒரு ஃபேமஸான படம். அதில் வி கே ராமசாமி
அந்த வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமாஷா இருக்கும். ஏங்க நீங்கள் வந்து மாட்டு தொழுவத்தில் பாருங்களேன் என்ன நடந்திருக்குன்னு, என்ன ஏசுநாதர் மறுபடியும் பிறந்துட்டாரா அப்படின்னு. இந்த மாதிரி பல வசனங்கள் அந்த படத்தில் நல்லாயிருக்கும். 2 டபுள் ஆக்ஷன் எம்ஜிஆர், ஒருத்தருக்கு வந்து ஜெயலலிதா ஜோடி, இன்னொருத்தருக்கு இது ஜஸ்டின் கூட நடக்கிற சண்டை. அந்த ஃபஸ்ட்டு சீனை இந்த எம்ஜிஆர் பட்டணத்துக்கு வருவார், வக்கீல் தேடி வருவார். அப்போ வாங்க நான் கூட்டு போய் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பங்களா கூட்டு போயிட்டு சண்டை நடக்கும். அந்த சண்டை காட்சிலாம் வேறு லெவலு. அந்த நீங்கள் அந்த கோணங்கள், சண்டை காட்சிகள், டூப்பை பயன்படுத்துறது. எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டண்ட் நடிகரில் ஜஸ்டின் ஒன்று. ஒரு 6 அடி உயரம், அந்த முகம் முறைக்கிறது இதெல்லாம். அவர் கூட சிங்கிள் ஃபைட் ரொம்ப படத்தில் கொடுத்துருப்பார் எம்ஜிஆர். சார் அவரை பத்தி தனியாவே நம்ம ஒரு இதுல பேசலாம் சார். இந்த நட்புக்கு வாங்க சார். அதனால இவர் கூட அந்த அளவுக்கு பெரிய அளவில் இதில் பாநீலகண்டனில் இவர் எப்படி முதல்ல அறிமுகமாறாருன்னா, இவர் கேஆர் ராமசாமியை பார்க்கறதுக்கு போகிறாரு. அப்போ கேஆர் ராமசாமி பெரிய நடிகர். பராசக்தியில் நடிக்க வேண்டியவர் கேஆர் ராமசாமி. அந்த பெருமாள் அந்த பட தயாரிப்பாளர் சிவாஜி கணேசன் போகும்பொழுது சிவாஜி கணேசன் தான் வேணும் அப்படின்னப்போ ஏவிஎம் மேயப்பை செட்டியாரை கூட வேணான்னு சொன்னப்போ நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதில் அவர் சிவாஜி நடித்து அதுக்கப்புறம் வாழ்க்கை வந்தேன். அப்படிப்பட்ட பெரிய நடிகர் கேஆர் ராமசாமி. அவர் எம்ஜிஆர் பார்க்க போயிருக்காரு. எம்ஜிஆர் அப்போ சாதாரண நடிகர். அப்போது மேக்கப் டெஸ்ட் எடுத்து வர்றவங்களாம் வந்து இவர் திட்டி கொஞ்சமாவது ஏதாவது ஒரு நடிகருக்குரிய தோரணம் இருக்குதா, இவங்களாம் நடிக்க வந்துடுறாங்க அப்படி இப்படின்னு வரான். எம்ஜிஆர் சிரித்தவொன்னே என்ன சிரிக்கிறீங்க அப்படின்னு வரான். எம்ஜிஆர் பதில் சொல்கிறதுக்குள்ளே கேஆர் ராமசாமி வந்து 2 பேரும் போயிடுவாங்க. அந்த அந்த இடத்துல அந்த செலக்டில் இருந்தவர் தான் பாநீலகண்டன் அப்படின்னு. அந்த காலத்தில் அது ஒரு திறமைக்கு ஒரு மரியாதை இருந்தது டைரக்டருக்கு. இதுக்கெல்லாம் அவர்கள் திரைக்கதையில் கொஞ்சம் கூட அனுசரணை பண்ண மாட்டாங்க. இதுதான் இப்படி தான் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. இப்போ தான் ஹீரோ ஒர்ஷிப் போயிட்டு, சார் நீங்கள் வந்து 1 வயசு குழந்தை சார், உங்கள் அம்மாவை அடிக்க வராங்க, நீங்கள் அப்படியே கை தூக்கி தட்டுறீங்க சார், நான் நம்புகிறான் அந்த காலத்து ஹீரோ. அந்த மாதிரி ஹீரோ ஒர்ஷிப் ஆகிடுச்சு. அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. கதை திரைக்கதைக்கு அவ்வளோ இது. அதனால தான் கிருஷ்ணன் பஞ்சுவும் பாநீலகண்டனும் எம்ஜிஆருக்கு அவ்வளோ இதுவாங்க. அதிக படங்கள் கிருஷ்ணன் பஞ்சுவும் பண்ணியிருப்பார். இரட்டையர்கள் பராசக்தியும் அவங்க தான். சிவாஜிக்கும் பல படங்கள் பண்ணியிருக்காங்க. ஏவிஎம்முக்கு அதிகமாக படம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்தியில் அதிகம் பண்ணி கொடுத்தவங்க கிருஷ்ணன் பஞ்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள், பல நடிகர்கள், பல விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். இவர்களோட கலந்து போராடி தான் எம்ஜிஆர் வந்திருக்காரு. சும்மா ஒன்றும் எம்ஜிஆர் வந்துடல. நீங்கள் அந்த காலத்தில் ஒரு பத்திரிகை குண்டூசின்னு அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக எழுதியிருக்காங்க எம்ஜிஆர் எல்லாம். இந்த படத்தில் வருது, இவரெல்லாம் நடிக்கிறாங்க, இவங்களோட எம்ஜிஆர் நடிக்கிறாரு அப்படின்னு. அதே மாதிரி எம்ஜிஆருடைய நட்புகளில் அண்ணன் வகை உறவு நம்ம பல தடவை பேசியிருக்கோம். எம்ஜிஆரை ஷேப் பண்ணதில் பலருக்கும் பங்கு இருக்குது. ஏன்னா எம்ஜிஆர் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் தன்னுடைய வாழ்க்கையுடைய பாடமாக எடுத்துக்கிட்டவர். அப்படி எடுத்துக்கிறவங்க ஜெயிக்கிறாங்க. நான் செய்கிறதான் கரெக்டுன்னு நினைக்கிறவங்க என்றைக்குமே ஜெயிக்க மாட்டாங்க. அடுத்தவங்க செய்யறதுலாம் கரெக்டு, நம்ம ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறவங்க ஜெயிக்க மாட்டாங்க. எனக்கும் தெரியும், உங்கள்கிட்ட தான் நான் கற்றுக்குவேன். அப்போ அடுத்தவங்கள்ட்ட நம்ம என்னென்ன இதெல்லாம் எடுத்துக்கிறோமோ நம்ம மேலும் மேலும் அப்டேட் ஆகிறோன்னு அர்த்தம். இந்த அப்டேட் வெர்ஷன் வருது இல்லை, அந்த மாதிரி அப்டேட் ஆகிட்டே போகிறீங்க. அதில் பெரிய ஆள் எம்ஜிஆர். என்எஸ் கிருஷ்ணன்ட்ட அவர் கற்றுக்கிட்டது 2 விஷயம். ஒன்று, எவ்வளோக்கு எவ்வளோ இந்த கொடை உள்ளம், எவ்வளோக்கு எவ்வளோ எளியவர்களுக்கு உதவணும். நம்ம இது எம்ஜிஆருக்கு இயல்பாகவே அது இருந்ததுன்னு வச்சுங்க. ஏன்னா சின்ன வயசுலேயே 15 ரூபா ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துட்டு 10 ரூபா வீட்டுக்கு கொண்டு வந்தவர் தானே. ஆனால் அதை மேலும் மெருகேற்றி விட்டவர் என்எஸ் கிருஷ்ணன் சொல்லலாம். எப்படின்னா என்எஸ் கிருஷ்ணன் இருக்கும் பொழுது ஒரு தடவை ஒரு அம்மா வந்து உதவி கேட்டு வராங்க, ஒரு கர்ப்பிணி உதவி கேட்டு வராங்க. என்எஸ் கிருஷ்ணன் ஒரு தொகையை கொடுக்குறாரு. அது பெரிய தொகை அந்த காலத்தில். உடனே அந்த அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. மறுபடியும் என்எஸ் கிருஷ்ணன் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அதே தொகையை மறுபடியும் கொடுக்குறாரு. எதுக்கு? முதல்ல கொடுத்தது நீ கஷ்டப்படுற கர்ப்பிணியாக இருக்கேன்னு சொல்லி அதுக்குமா. 2வது கொடுத்தது உன்னுடைய நரிப்பு திறமை மிக்கலாம், தயவுசெய்து அந்த வயிற்றில் வச்சிருக்க அந்த துணி எடுத்துகிட்டு போகும். இது எம்ஜிஆர் பார்க்குறாரு, இது பண்ணுறாரு. ஏன் இப்படி பண்ணீங்கன்னா, பாவம் கஷ்டத்துக்கு வந்திருக்காங்க, நம்ம ஏன் அதை இது பண்ணணும், நம்மளை ஏமாத்துன்னு நினச்சிடறாங்க. அந்த சிந்தனை பெரிய விஷயம் இல்லை சார். நம்மளை ஏமாத்துனா கோபம் வரும், ஏன்டா அந்த பணத்தை கொடுத்தோமேன்றது தான் யோசிக்கிறது தான் மனித குணம். இதே மாதிரி தான் எம்ஜிஆர்கிட்ட டெய்லி உதவிக்கு நிற்பாங்க ஜனங்க. அந்த இதில் இந்த ராமாவரம் தோட்டத்தில் அது எம்ஜிஆருடைய உதவியாளர்கள்லாம் அவங்க பேர் குறிப்பெல்லாம் எழுதிக்கிட்டு என்ன உதவின்னு கேட்டு எல்லாம் பண்ணுவாங்க. அதில் ஒரு அம்மா நகையெல்லாம் கட்டி பைப்பில் வச்சுட்டு நிற்கிறது பண்ணுவாங்க. உதவித்தொகை வாங்கணும்னு எம்ஜிஆர்கிட்ட கூப்பிட்டு வருவாங்க. பெரிய இது குற்றம் கண்டுபிடிச்ச மாதிரி, என்ன வேறு மாதிரி விஷயம், இது ஒரு இதுவா, இது போயிட்டு இது பண்ணுறீங்க, அவங்களுக்கு வேண்டியதை கொடுத்து அனுப்புங்க அப்படி. இது மாதிரி பலருக்கும் நடந்திருக்கு. ஒருத்தர் குடிச்சிட்டு உளுந்து கிடந்தாருனால அப்புறமா
மறுபடியும் கூப்பிட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்கு பணம் கொடுத்தாரு. எம்ஜிஆர் பணம் கொடுத்தா அதுக்கு அந்த உதவி அவருக்கு போய் சேர்ந்ததான்ற செக் பண்ணுற வேலையும் பண்ணுவார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏவிஎம் சரவணன் கூட 2 3 இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. நான் பேசின அந்த போலீஸ் அதிகாரியும் பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ இது வந்து சும்மா போகிற போக்கில் சொல்கிற விஷயம் இல்லைங்க. அதில் இதே மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண்ணும் அதே மாதிரி வந்து வாங்கினதாகவும் சொல்லுவாங்க. அதனால் அது அவர் வந்து உதவி செய்யணும் முடிவு பண்ணிட்டோம். அதில் என்ன அந்த பார்ஷியாலிட்டிலாம் பாவம் சோ அவங்க என்எஸ்கே வந்து மெருகேற்றினார். இந்த உதவி பண்ற குணம் அதிகப்படியா அவர்கிட்ட இன்னும் இருந்து கொஞ்சம் அப்டேட் வெர்ஷன் பார்த்தாரு. ஆகிட்டாரு. ம், இந்த வெர்ஷன் updated இருக்கு, version. அதில் அப்டேட் வெர்ஷன் ஆகுறாரு. சரி. இன்னொன்று எவ்வளோ எளிமையாக வாழணும், நம்முடைய நிலைமை என்ன அப்படின்றத சொன்னதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க. மாயா மச்சிந்திரா அந்த படம் இருக்குல்ல, அப்போல்லாம் எம்ஜிஆர் ஒரு ஆளே கிடையாதுல்ல. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா 2 பேரும் ஒரே படத்தில் தான் அறிமுகமாகறாங்க. சதிலீலாவது தான். அதுக்கப்புறம் அவர் வேற மாதிரி லெவலில் போகிறாரு. பல படங்களில் என்எஸ் கிருஷ்ணன் வந்து ஹீரோ தனியாக இருப்பாங்க. டிஎம் மதுரை என்எஸ் கிருஷ்ணன் அந்த காமெடி எடுத்து சேர்ப்பாங்க. அதுதான் அந்த படத்துக்கு மெருகூட்டம். அந்த மாதிரி தான் என்எஸ் கிருஷ்ணன் இல்லாத எந்த படங்களும் கிடையாதுவாங்க. பி சின்னப்பாவும் சரி, தியாகராஜ பாகவதரும் சரி, அந்த மாதிரி. அப்போது அந்த ஒரு படத்தை நடிக்கிறதுக்கு கல்கத்தா போயிருக்காங்க. அப்போல்லாம் இங்கெல்லாம் ஏதாவது இது பண்ணால் ரெக்கார்டிங்லாம் அங்கே தான் பண்ணிடுவாங்க. இது 72 74 வரைக்குமே இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு இதை தாண்டுற இடத்துல எம்ஜிஆர் சின்ன வயசு தானே, வேகமாக தாண்டும் போது செருப்பு அறுந்துடும். அந்த செருப்பு இது பண்ணிட்டு இன்னொரு செருப்பு வாங்கணும்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சொல்லுவார், அண்ணா நாளைக்கு போய் செருப்பு வாங்கணும்னு. வரமாட்டார் என்எஸ் கிருஷ்ணன். மறுநாள் ஒரு பையை கொண்டு தருவார். பிரித்து பார்த்தா பழைய செருப்பை தச்சு இருக்கும். எம்ஜிஆர் என்ன, நான் புது செருப்பு வாங்கினா நீங்கள் அந்த செருப்பு வேறு எடுத்து வேறு தச்சு வேறு கொண்டு வந்துருக்கீங்க. உங்கள் அம்மா உன்னை கஷ்டப்பட்டு அனுப்பிச்சிருக்காங்க, இவ்வளோ கஷ்டமான நிலைமையில் இருக்குது, இந்த மாதிரி ஆடம்பரங்கள்லாம் இருக்கக்கூடாது, நல்லா தானே இருக்குது செருப்பு, தச்சு போட்டால் வரப்போகுது அப்படின்னு இதை எம்ஜிஆரே குறிப்பிட்டிருப்பார். இது வந்து தேவையற்ற விஷயங்கள்லாம் நம்ம ஒரு பொருள் இருக்குன்னா அதை பயன்படுத்தணும். அது அது முடியவே முடியாதுன்றதான் நீங்கள் இன்னொரு பொருளை யோசிக்கணும். இன்றைக்கி அது கிடையாது. இது நல்லா இருக்குது, இது தூக்கி போட்டணும், இல்லை கொண்டு போய் அவன்கிட்டே கொடுக்கணும். அடிமாட்டு விலைக்கு வாங்கிக்கிட்டோம், புதுசாக ஒன்று வாங்கி வந்து வைக்கிறோம். இந்த மனப்பான்மை பண்ணாமையே த்ரோப்பு. அப்புறம் அது ஒன்று. எம்ஜிஆர் இதை வாழ்க்கையில் தொடர்ந்து கடைபிடிச்சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கார் வந்து ஒரே கார் தான் யூஸ் பண்ணார். எம்ஜிஆர் எந்த ஒரு விஷயத்துலையும் எக்ஸ்ட்ரா ஆடம்பர செலவு. எம்ஜிஆருடைய அறை எம்ஜிஆர் இல்லத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன அறை தான் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதில் எம்ஜிஆர் அண்ணா அவர் கொடுத்த மக்களோட மக்களுடன் பழகு, மக்களிடம் கற்றுக்கொள், இந்த வாசகம் அடைஞ்சதை சின்னதாக வச்சுருப்பார். அப்படியே கொச்சம் தான் இருக்கும் அந்த ரூம், பார்த்துருக்கீங்களா? சின்ன ரூம் தான். அப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவர் வந்து இது. எம்ஜிஆர் வீட்டில் குடிநீர் குழாய் இணைப்பு கிடையாதான். அது இல்லாத ஒரே முதலமைச்சர் அவர் தான். கிணத்து தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. காமராஜர் கூட சார். அது காலம் வேற இல்லை. அந்த மாதிரி அவர் வந்து அவருடைய உடைகளும் சரி, மற்ற விஷயங்களும் சரி, ரொம்ப எளிமையாக கடைப்பிடிச்சார். அவர்கிட்ட இருக்கிற பணத்துக்கு அவர் வேறு மாதிரிலாம் இருந்துடலாம். ஆனால் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியே போனார். இது எல்லாமே கிட்டத்தட்ட என்எஸ் கிருஷ்ணன்ட்ட இன்னும் பலர்கிட்டேருந்து வந்திருக்கும். நமக்கு அந்த இது கிடச்சிருக்காது, பலர்கிட்டேருந்து வந்திருக்கும். வீடும் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த ராமாவரம் தோட்டம் தான். அரசு பங்களாலேயோ போகிறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. அதனால் ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப்பை எம்ஜிஆர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த நட்புகள் எல்லாம் உதவி பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப அருமையா பல தகவல்கள் எம்ஜிஆர் பத்தி சுவாரஸ்யமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி.